தமிழை கேட்டுட்டு போங்க. என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? தமிழ் தாத்தா உவேசா சொல்லுவார், எங்கெல்லாம் ஓலைச்சுவடி அதிகமாக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடமெல்லாம் தமிழ் தாய் கோயில் கொண்டிருக்கிற இடம். கோயிலுக்கு நீங்களாம் தமிழ் தாய் கோயில் கொண்டிருக்கிற இடங்களிலேயே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கோயில் கொண்டு இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு? தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் தமிழ் பல்கலைக்கழகத்துல ஓலைச்சுவடி துறை, தருமபுரம் மடம், திருவாவூர் மடம், திருப்பனந்தாள் மடம், சில ஜெயின மடங்கள், இப்படி எல்லாம் பல இடத்துல இருக்கு. சென்னையிலேயே அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். ஆனா எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த இடத்துல தான். அதனால தமிழ்தாய் கோயில் கொண்டுள்ள இடங்களே தான் திறமையானது. என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்ல 5000க்கு மேல தமிழ் ஓலைச்சுவடி இருக்கு, 50,000க்கு மேல சமஸ்கிருத ஓலைச்சுவடி இருக்கு. ஆனா அந்த அவ்வளவு பெரிய சரஸ்வதி மகால் உலகத்துல சங்க இலக்கியத்துல ஒரே ஒரு படைப்புக்கு தான் ஓலைச்சுவடி, திருமுருகாற்றுப்படை ஓலைச்சுவடி மட்டும்தான் இருக்கு. இங்க மட்டும்தான் சங்க இலக்கியம் எல்லாத்துக்கும் ஓலைச்சுவடி, வேற எங்கேயுமே கிடையாது. ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கா, இன்னொரு இடத்துல இன்னொன்னு இருக்கா. அதை பேசியிருப்பாங்க. குறிஞ்சிக்காட்டுடைய முழுமையான வடிவம் எங்க கிடைச்சது? தர்மபுரம் இடத்துல மட்டும்தான் கிடைச்சது. குறிஞ்சிப்பாட்டுல எத்தனை மலர் இருக்கு? 300. நீங்கெல்லாம் பாராட்ட புரியணும். ரெண்டு பேரும் மிகப்பெரிய அறிஞர்கள். அவர்கள் இந்திய அளவுல கல்வெட்டியல்ல மிகப்பெரிய அறிஞர். நம்ம ஊரகத்துடைய செயலாளர் இருக்காரு. நூலகவியல் துறையில பெரிய அறிஞர். ரெண்டு முக்கியமானவங்க இப்ப இருக்காங்க. சொற்பொழிவு துறையில ஒரு பெரிய அறிஞர், பேர் மட்டும் சொல்லல, யூடியூப்ல பார்த்தா தெரியும். அவர் 94 மலர்கிறார். 93. நீங்க எல்லாம் அதனால பாராட்டுக்குரியவர்கள். 99 மலர்கள்னு சரியா சொன்னீங்க. கொஞ்ச நேரம் ஐயாட்ட சொன்னேன், இந்த மாதிரி புகழ்பெற்ற பேச்சாளரே இப்படி சொல்றாரு. நம்ம சரியா தானே சொல்லணும். ஏன்னா நாம என்ன படிக்கிறோம்? தமிழ் படிக்கிறோம். புது வரிசையில கொஞ்ச நேரம் முன்னாடி பேசியிருப்பாங்க. கஸ்தூரின்னு ஒருத்தங்க பேசுனாங்களா? டாக்டர் கஸ்தூரி, முனைவர் கஸ்தூரி பேசுனாங்களா? பேசி கேட்டீங்களா? முனைவர் சூஜான்னு பேசுனாங்களா? முனைவர் கணேஷ், இவங்கெல்லாம் இப்ப பேசுற மாதிரி எதிர்காலத்துல நீங்களும் பேசணும், பேசுவீங்க. ஏன் நான் நம்பிக்கையா சொல்றேன் தெரியுமா? உட்கார்ந்து இருக்கிறது யாரு? தமிழ்துறை தலைவரா? ராதாகிருஷ்ணன் தலைமையில இருக்கிற தமிழ்துறை படிக்கிறவங்க அப்படிதான் உருவாக்குவீங்க. இந்த 4 பேர் என்னுடைய மாணவர்கள் தான்.
ஒரு மணி நேரம் பயந்து ரொம்ப முக்கியம். இந்த நாளை பயனுள்ள நாளாக்கி நாள் தமிழர்களோட வரலாறுல மிக முக்கியமான நாள். தமிழ் சொலபில்னு ஒரு திட்டம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கூட சொல்லியிருக்கேன். தமிழ் சொலபில் தெரியுமா? எந்த நாட்டுக்காரர்? செக்கோஸ்லோவாக்கிய நாட்டுக்காரர். அவர் தமிழ்ல மிகப்பெரிய அறிஞர். அவர் நண்பர்கள் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? இந்த பேரு தமிழ் சொலபில் இல்லையா, தமிழ் சொலபில், தமிழுக்கு பதில் தமிழ், தமிழ் சொலபில். அந்த அளவுக்கு தமிழ்ல உணர்வும் கொண்டவர், புலமையும் கொண்டவர். எந்த அளவு உணர்வுன்னா, ஒரு இளைஞர் எந்த ஊர்ல வரீங்கன்னு கேட்டார். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டார். தமிழ் சொல்ல எந்த ஊரில் இருந்து வருகிறீர்கள்? வெளிநாட்டுக்கு வர்றேன்னாரு. அவர் விழுந்துட்டாரு. இல்ல அண்ணா எல்லோரும் கூட பேசுறாரு. என்ன சொன்னாருன்னா, மாதிரி ஒரு இளைஞரை சந்திச்சேன், விழுப்புரத்திலிருந்து வர்றேன்னு சொன்னாரு. நான் இந்த தமிழ்நாடு முழுக்க பயணம் போயிருக்கேன். எங்கெல்லாம் போயிருக்கேன் தெரியுமா? விழுப்புரத்துக்கு போயிருக்கேன், விருதுநகருக்கு போயிருக்கேன், தரங்கம்பாடிக்கு போயிருக்கேன், தாமிரபரணி நதி கரையில நடந்திருக்கேன், நன்னிலத்துக்கு போயிருக்கேன், நாகர்கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனா எந்த ஊர்லயும் இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழின் சிறப்பு மொழியை ஒழுங்கா உச்சரிக்க மாட்டேங்கிறான். எனக்கு தாய்மொழி என்ன? செக்கோஸ்லோவாக்கிய மொழி. நான் உச்சரிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு தொடர் சொன்னார். 7 வாழை பழங்கள் கீழே நழுவி விழுந்தன. சொல்லிட்டு அவர் சொன்னார், அண்ணா சாலையில் தமிழ்நாட்டிலே தலைநகரத்துல மிகப்பெரிய சாலை அண்ணா சாலை. அங்க நடந்த ஒரு கூட்டத்தில் தான் சொன்னாரு, இது எத்தனை இடம் இருக்கு? 7 வாழை பழங்கள் கீழே நழுவி விழுந்தன. எத்தனை நகரம் இருக்கு? 6 நகரத்தை ஒழுங்கா நான் உச்சரிக்கிறேன். நான் சந்தித்த இளைஞர் ஒரு நகரத்தை ஒழுங்கா உச்சரிக்கல. இந்த தமிழுக்கு என்ன கேடு இருக்கு? உங்களை யாராவது நகரத்தை ஒழுங்கா உச்சரிக்கலன்னா நாளையில இருந்து மாத்திக்க, திருத்திக்க. இது அவரோட தமிழ் உணர்வு. தமிழ்ல எவ்வளவு பெரிய புலமை தெரியுமா? தமிழ் இலக்கிய வரலாற்றை விரிவா நுட்பமா ஆங்கிலத்தில் எழுதுன ஒரே மனிதர். தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்துல நுட்பமா எழுதுறாரு. அவ்வளவு நுட்பமா வேற யாருமே எழுத முடியாது. அவ்வளவு பெரிய புலமை படைத்தவர் அவர். உலகத்துக்கு ஒரு பெரிய மனிதனுடைய வாழ்க்கைய ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார். அந்த பெரிய மனிதர் யார் தெரியுமா? தமிழ் தாத்தா உவேசா எழுதுன அவரோட வாழ்க்கை வரலாறுக்கு என்ன பேரு? அவரே சரித்திரத்தை ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிறார். என்ன காரணம் சொல்லுகிறாருன்னா, உலகத்துல சாக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் தெரியும். 3 பேருக்கு என்ன ஒற்றுமை? ஒருவருடைய மாணவர் ஒருவர். தமிழ்ல கவிதை உலகத்துல அப்படி நெருக்கமான குரு சீடர் 2 பேர் இருக்காங்க. யாரு? தமிழ் வரலாற்றுல புலமை உலகத்துல சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் அப்படி இருக்காங்க. புது சிஷ்யம் ஆசிரியர் மாணவர் இருக்காங்க. ஆனா தமிழ் புலமை உலகத்துல மிகப்பெரிய அறிஞர் குருவாக, ஒரு மிகப்பெரிய அறிஞர் சீடராக உருவானது அந்த சீடர் வாழ்க்கை முழுக்க
கொண்டாடுறதுன்னு சொன்னா வேற யாரையுமே இடை சொல்ல முடியாது. அப்படி யாரு? நம்மளோட ஆசிரியரை பற்றி நம்ம வந்து இலக்கியம் படிக்கிறோம். நாம் எப்படி வாழணும், வெறும் புத்தகத்தை பாட்டை படிச்சுட்டு போனா போதாது. என் சரித்திரம் எழுதின அந்த மாபெரும் அறிஞர் உவேசா தன் சரித்திரத்தால் மட்டும் தமிழ் நிறைவு பெறாதுன்னு ஆசிரியர் சரித்திரத்தையும் மகாவித்வான் மீனாட்சி சரித்திரமா ரெண்டு பாகமா எழுதலாம். இது மாதிரி யாரு எழுதுனா? இவ்வளவு விரிவா யாருமே எழுதல. அதனால நமக்கு என்ன தெரிகிறது? தமிழ்நாட்டு வரலாறு, தமிழ் கல்வி வரலாறு 19ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஒரு பக்கம் குருநாதருடைய ஆசிரியருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிட்டாங்க, இன்னொரு பக்கம் ஆசிரியர் எழுதினா கிடைச்ச அத்தனை படைக்கையும் சேர்த்து மகாவித்வான் மீனாட்சி பிரபந்தங்கள் வெளியிட்டிருக்காங்க, பதிப்பிச்சு வெளியிட்டாங்க, தேடி தேடி கண்டுபிடிச்சு வெளியிட்டாங்க. ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் நமக்கு தெரிய ஒருத்தரை சொல்லணும்னா அது மகாவித்வான் மீனாட்சி பிரபந்தம். மிகச்சிறந்த மாணவர்னு ஒருத்தரை சொல்லணும்னா அது உவேசா தான். ஆசிரியருடைய வாழ்க்கை வரலாறு 2 தொகுதியா எழுதுறார். அவருடைய பல படைப்புகளை பெருந்தொகுதியா பதிப்பித்து வெளியிடுறார். அவர் மனைவிக்கு மகனுக்கெல்லாம் அப்பப்ப தொகை அனுப்பி உதவி செய்கிறார். முழுக்க ஆசிரியரை கொண்டாடி வாழ்கிறார். மாபெரும் ஆளுமை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க எல்லாம் பேசுறாங்க உவேசாவ ஒரு கூட்டம் ரொம்ப மிகுதியா பேசுற மாதிரியே ஒரு கூட்டம் மிகுதியா தாழ்த்த முயற்சி செய்கிறது. ஆனா உவேசா எப்படி வாழ்ந்தார்? அது குருநாதர் தெரியும், இவர் தெரியும். பாருங்க, போகும் மகாவித்வான் மீனாட்சிபுரம் பிள்ளை உவேசா. இங்க சாதி அவர் கல்வியை கொடுக்கவோ இவர் கல்வியை பெறவோ சாதி வேறுபாடு இல்லை. வாழ்க்கை முழுக்க மகாவித்வான் மீனாட்சிபுரத்தை கொண்டாடுறாங்க. அங்கேயும் ஜாதி ஜாதி எங்க இருக்கு? இல்ல இல்லன்னு சொல்லிட்டு நம்மள்ட தான், நம்ம பார்வையில் தான். அவங்க அதை கடந்து வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் வாழ்க்கை மகாவித்வான் மீனாட்சிபுரமுடைய ஆசிரியராக வாழ்க்கை உவேசாவின் சரித்திரம். அது அவர் உவேசா என்கிற ஒரு தனி மனுஷனோட சரித்திரம் இல்ல, தமிழின் சரித்திரம். அது வேற பெருமாள் சொல்லிட்டு அதுக்கு சண்டையெல்லாம் வந்து அவர் சரியாக சொல்லியிருக்காரு. அந்த தமிழின் ஒரு 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு சூழல்ல தமிழ் கல்வி எப்படி இருந்ததுங்கிற ஒரு சரித்திரம். எதுவுமே முழுமை கிடையாது, எல்லாமே முழுமையை நோக்கியதுதான். ஆனா ஒரு கட்டத்தை, ஒரு பரிமாணத்தை, முக்கியமான பரிமாணத்தை சொல்லுகிற நூல் இந்த என் சரித்திரம். அதை படிக்கணும். தமிழனா பிறந்தவன் தமிழ் படிக்கிறவன் பெருமாள் சரிதான். இந்த கோணத்தை அப்படி அந்த எந்தரித்தம் இருப்பதால் உலகத்துக்கு தெரியணும்னு அதை கண்டு சொல்ல செக்கோஸ்லோவாக்கிய நாட்டு அறிஞர் மொழிபெயர்த்தார். அவ்வளவு பெருமைக்குரியவர் யாரு? இன்றைக்கு பிறந்த தினம் என்று நான் கொண்டாடுகிறோம் இல்லையா, அந்த உவேசா என்கிற ஆளுமையும் வரலாறு. அந்த நாள்ல அவர் பெயரால் இருக்கிற சங்க இலக்கிய சுவடிகள் எல்லாம் இருக்கிற தமிழ்நாட்டின் ஒப்பற்ற ஒரே இடத்துல நீங்க வந்திருக்கீங்க ஒரு நாளெல்லாம் என்று உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான தினம். நல்ல நல்ல உங்களுக்கு முன்னோடி தமிழ் கற்றவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. காலையில ஐயா ஆமா, தமிழ் உலகத்தின் மாபெரும் அறிஞர், தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த சுந்தரமூர்த்தி ஐயா வந்து பேசியிருக்காங்க, பேசியிருக்காங்க. மகிழ்ச்சியான நாள், இதை மனசுல வச்சுக்கோங்க. தமிழ் பதிப்பு வரலாறு அப்படின்னு சொல்லும்போது, பதிப்பு வரலாறுனா என்ன? ஓலைச்சுவடியில இருந்த இலக்கியத்தை, இலக்கணத்தை, நூல்களை எல்லாம் அச்சில கொடுக்கிற வரலாறு. அச்சில கொடுக்கிற வரலாறுனா அப்படியே கொடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் பற்றி கூட நாங்க பேசிக்கிறோம். ஓலைச்சுவடியில எழுத்தெல்லாம் இன்றைக்கு படித்தா எளிதா புரியாது. அப்புறம் தமிழின் பெரும்பாலான இலக்கியம் எப்படி இருக்கு? பாடல் வடிவத்தில் இருக்கு, செய்யுள் வடிவத்தில் இருக்கு. செய்யுளை புரிஞ்சுக்கணும்னா யாருக்கு இலக்கணம் தெரியணும். செய்யுளுக்குள்ள உள்ள ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு தொடரையும் புரிஞ்சுக்கணும்னா சந்தி இலக்கணம் தெரியணும், சொல்லுக்கு பொருள் தெரியணும். ஐயாட்ட சொன்னேன், நான் தஞ்சை சரஸ்வதி மகால் போது என்னோட ஒரு மூத்த
பெண் தமிழ் பண்டிதராக மூத்தவர் இருந்தார். நீங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் தமிழை கொஞ்சம் அறவுரையா படிச்சாங்க. ஒரு தொடர் இருந்தது தொலைத்தொழில, கிளையெல்லாம் பாந்து தொங்க, கிளையெல்லாம் பணிகள் தொங்க, கிளையெல்லாம் பணிகள் தொங்க. அந்த அம்மாவுக்கு பணிகள்னா என்னன்னு தெரியல. பணினா நீங்க சொல்லுங்க. பணிகள் தொங்க, கிளையெல்லாம் பணிகள் தொங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தாங்க, அகராதி எடுத்து பார்த்தாங்க. அதுல நகை ஆபரணம் இருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, மரத்தின் கிளைகளில் எல்லாம் நகைகள் தொங்குன்னு பொருள். நான் பார்த்து சொன்னேன், அம்மா எந்த மரத்துல நகை தொங்கும்? எல்லாரும் ஜாயாலுக்கா ஜிஆர்டி போகாம அங்க அந்த மரத்து பக்கமே போடுவாங்க. அந்த மரத்தின் பழத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்லயும் விதைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வேற என்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. 16 பொருள் இருந்தது. அதுல ஒரு பொருள் பாம்பு. கிளையெல்லாம் பணிகள் தொங்குனா கிளையெல்லாம் பாம்புகள் தொங்குதுன்னு. அப்ப என்ன தெரியணும், யாப்பு தெரியணும், அது கலம்பகமா அந்த அதிகார இலக்கிய வகை தெரியணும். அப்புறம் தொடை யாப்புல பாவடிவம் மட்டும் தெரிஞ்சா போதாது, தொடை தெரியணும், சந்தி இலக்கணம் தெரியணும், சொற்பொருள் தெரியணும். பல அந்த சூழலுக்கு எந்த பொருள்னு உணரணும். அப்படியெல்லாம் பார்த்து பதிப்பிக்கணும். சும்மா ஓலைத்துள்ளத்துல அப்படியே இடம் மாத்தினா அதுக்கு பேர் பதிப்பு இல்லை. அப்படி செய்தவங்க ஏராளமான சுப்பராய செட்டியார், களத்தூர் வேதகிரி முதலியார் ஒரு பெரிய அணி பட்டாளமே இருக்கு. அதுல நாம முக்கியமா 3 பேரை சொல்றோம். ஆறுமுக நாவலர், சீவைதா, பூவேசம். 3வது இடம் தான் முக்கியமான ஆளுமையில பூவேசா இருக்கு. ஆனா ஏன் தமிழ் தாத்தான்னு சொல்றோம். அதுலயும் ஒரு விவாத சர்ச்சையெல்லாம் சில பேர் எழுப்புறாங்க. என்ன காரணத்தினால அவருக்கு அந்த இடம் கிடைச்சு போச்சு? சீவைதான் மிகப்பெரிய மனிதர். உண்மையில சீவைதாவுக்கு என்ன சிறப்பை கொடுக்கணுமோ அதை இந்த சர்ச்சைக்குள்ள ஈடுபடுறவங்க கொடுக்கறது இல்லை. உவேசாவுக்கு கொடுக்கிற இடத்துக்கு போட்டியாத்தான் சீவைதாவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க தவிர அதை விட பெரிய இடம் சீவைதாவுக்கு சீவைதாமதம் இருக்கு. அது தெரியவும் தெரியாது, அதை சொன்னதும் கிடையாது. அது என்ன இடம்னா 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில இந்த சென்னை மாகாணத்துல தமிழ் தொடர்பான ஆளுமையில மிக முக்கியமான ஒரு 10 பேரை சொன்னா அதுல ஒரு இடம் செய்வாங்க. அந்த காலத்துல சென்னையில 2 பேர் தான் பெரிய தமிழ் பேராசிரியர். உவேசா, இன்னொன்னு செல்வ கேசவராய முதலியார். பச்சையப்பன் கல்லூர்ல இருந்தார். அந்த செல்வ கேசவராயர் வாரம் ஆங்கிலத்துல தமிழை பத்தி சொற்பொழிவு நிகழ்த்துறார். அந்த வாரம் நடந்த சொற்பொழிவுகளை யார் தெரியுமா தலைமை வகிக்கிறார்? சீவைதான் தலைமை வகிக்கிறார். அப்படி சென்னை ராஜதானியில இந்த சென்னை மாநகரத்துல மாபெரும் அறிஞர்கள் பேசுற கூட்டத்துக்கு தலைமை வகிக்கிற அளவுக்கு மாபெரும் தமிழ் ஆளுமைன்னு ஒரு 4-5 பேரை சொல்லணும்னா முக்கியமான இடம் சீவைதான். அப்படிப்பட்டவர். அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. உவேசாவோட கொண்டு வந்து ஆமா அவர்தான் ஐயா அறிஞர், உலகவியல் அறிஞர் அவருடைய சொல்வது போல நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்துல முதல்ல பட்டம் பெற்ற 2 பேர்ல ஒருவர். ஆங்கிலத்தையும் பெரிய அறிஞர், தமிழையும் பெரிய அறிஞர். தமிழ் புலமை உலக அவ்வளவு பெரிய உச்சமான இடம் இருக்கு அவருக்கு. அதை பேச மாட்டேங்கிறாங்க. பதிப்புலகத்துல கொண்டு வந்து உவேசாவோட ஒரு சண்டையை உருவாக்குறாங்க. அதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சதானே இவங்க செய்ய முடியும். ஆனா என்ன சீவைதாவுக்கு கிடைக்காத இடம் உவேசாவுக்கு கிடைக்குதுன்னா தொல்காப்பியத்தை பதிப்பிச்சார். அதுலயும் பொருளதிகார பதிப்புல ஒரு சிக்கல் வந்து போச்சு. சங்க இலக்கியத்தை 18ல அவர் பதிப்பிச்சது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்டுன்னு தனித்தொகைதான். ஆனா உவேசா எதையெல்லாம் பதிப்பிக்கிறார்? புறநானூற்றை, குறுந்தொகைய, 18 பத்துப்பாட்டை, பரிபாடலை, 500 நூற்றை இப்படி சொல்லிட்டே போறோம். அப்புறம் சங்க இலக்கியத்துக்கு பிறகு மிக முக்கியமான செலப்பதிகாரம் முழுமையா குறையோடு. அதனால அந்த இடம் வேற ஒரு காரணம் இல்லை. சங்க இலக்கியத்தை ஒன்னைத்தான் சீவைதா பதிப்பிக்கிறார், தொல்காப்பியத்தை பதிப்பிக்கிறார். அதுலயும் முன்னையே
சங்க இலக்கியம் தான் தமிழின் செவ்வியல் நகைமைக்கு மிக முக்கியமான காரணம். அதுல அதிகமான பங்களிப்பு செய்தவர் யாரு, நுட்பமா செய்தவர் யாரு. அதனால அந்த இடம் இங்க தேவையில்லாம ஒரு மோதலையே உருவாக்க வேண்டியது இல்லை. சீவைதான் அதையெல்லாம் விட பெரியவர், ரொம்ப பெரியவர். ஆனா வரலாற்றுல நம்ம எப்படி பார்க்கிறோம், இதுல இதுக்கு முன்னாடி இருந்த பல பேர் நம்ம நினைக்கிறதே இல்லை. களத்தூர் நிறைய பேர் இருக்காங்க. ஆறுமுகனாவில இவைதான் உவேசா என்கிற பிறகு வையாபுரிப்பட வர்றாரு. இப்படி ஒரு பெரிய வரிசையில உவேசாவுடைய இடம் மிகப்பெரிய இடம். உவேசா மாபெரும் சங்க இலக்கியத்தை மீட்டு கொடுத்தது மட்டும் இல்லை. சங்க இலக்கியத்தை மீட்டு கொடுக்கலன்னா யாராவது உங்கள தோணலாம், அவர்கள்னா இன்னொரு ஆள் வந்து மீட்டு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. தமிழையே மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர், மறைமலையடிகளுக்கு பிறகு தனித்தவழி இருந்த மாபெரும் அறிஞர் பாவான், தேவநேயம் பாவான். அவர் ஒரு பாடல் எழுதிட்டார். கொலம்பஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா அமெரிக்காவை அதுலயே சர்ச்சை இருக்கு. கொலம்பஸ் தான் கண்டுபிடிக்கிறார். யாராவது பின்னாடி போய் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இடம் காணாம போகுமா, நிலம் காணாம போகுமா, வடிவேலு திரைப்படத்தை கிணறு காணாம போகும். அப்படி நிலம் காணாம போகாது. ஆனா ஒரு ஓலைக்கு படி அழிஞ்சு போச்சுன்னா, காணாம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். முதல்ல பயணம் செய்யும் போது வளையாபதி வழியா அவர் பாக்குறாரு, திருப்பி போகும்போது கிடைக்காம போச்சு, இன்னி வரைக்கும் கிடைக்கும். அதனாலதான் பாவாணர் ரொம்ப அழகா ஒரு பாடல் எழுதினார். கொலம்பஸ் கண்டுபிடிக்கலன்னாலும் அமெரிக்காவை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா உவேசா கண்டுபிடிக்காமல் போயிருந்தால் நாம் ஒருவேளை புறநானூற்றை, பதிற்றுப்பட்டை, ஐங்குறுநூற்றை இழந்து போயிருக்கவும் கூடும் என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட மாபெரும் பணியை அவர் செய்தார். அதனாலதான் இந்த கலித்தொகையை விட புறநானூறு முக்கியம். கலித்தொகையால் கிடைக்கிற பயன் மிகுதி, ஆனா அதை விட புறநானூற்றால் கிடைக்கிற பயன் மிகுதி. என்ன, புறநானூற்றால்தான் தமிழ்நாட்டு வரலாறு, தமிழனுடைய நாகரிகம், சிந்தனை செழுமை, திருப்பி திருப்பி எதை சொல்றோம், யாதும் ஒரே யாவதும் கேள்வி சொல்றல, உண்டாலம்மை உலகம் சொல்றல, நமக்கென வாழா சொல்றல, அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, புறநானூற்று. அதனாலதான் தமிழ் பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தர் யாரு தெரியுமா? தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குல்ல, எந்த ஊர்ல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. அதுக்கு யார் முதல்ல துணைவேந்தரா இருந்தா தமிழ் அறிஞர் சுப்பிரமணியம். தமிழ் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள்ல தமிழுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம், அதுக்கு முதல் துணைவேந்தர் யாரு, சுப்பிரமணியம். இது தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை மட்டும் 3 தமிழறிஞர்கள் தொடர்ச்சியா துணைவேந்தராக. எந்த பல்கலைக்கழகம்? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். யாரு? ஜேகோபி. மூவர் வாசுபம் அடிக்கும். பெரிய பெருமை நமக்கு. இந்த நம்மள என்ன பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகம் ஒரு தமிழறிஞர் துணைவேந்தரா முதல் முறையா இருந்தார். 160 ஆண்டுக்கு மேல வரலாறு. ஒரே ஒரு தமிழறிஞர். யார் அவரு? ஆமா, என்னுடைய ஆசிரியர், என்ன உருவாக்கின ஆசிரியர் அறிஞர் பொற்கோ துணைவேந்தரார். அதெல்லாம் பெருமனம். அந்த சொன்னேன் இல்லையா, இத்தனை பேர்ல தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருந்த முதல் துணைவேந்தராக இருந்த சுப்பிரமணியம் எழுதியிருக்கார். புறநானூறு கிடைச்சதாலதான், உவேசா கண்டுபிடிச்சு கொடுத்ததுனாலதான் உலகம் தமிழனுடைய நாகரீக சிறப்பை, பண்பாட்டு சிறப்பை, சிந்தனை சிறப்பை உணர்ந்து கொண்டது முதல் முறையாக. அப்ப நீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்க பொறுத்து உங்களுக்கு மரியாதை. கலித்தொகையா புறநானூறுன்னா, புறநானூற்றோட இடம் தமிழனுடைய வரலாற்றுல மிகப்பெரியது. அப்ப தமிழ் பதிப்பு வரலாற்றுல முக்கியமான 3 ஆளுமைகள்ல 3வது இடத்துல இருந்தாலும் ஏன் அவரை அதிகம் கொண்டாடுறாங்கன்னா இதுதான் காரணம். சங்க இலக்கியத்துல மிகுதியான இலக்கியங்களை பதிப்பித்தவர். பதிப்பித்தது மட்டும் இல்ல, கண்டுபிடிச்சவரே அவர்தான். அந்த காலத்துல 10 பாட்டு ஓலைக்குடிய தேடிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல அவருக்கு மாதம் 50 ரூபாய் சம்பளம். மாதம் 50 ரூபாய் சம்பளம்.
அவர் ஒரு பதிப்பு பணியை முடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி இந்த ஓலைச்சுவடி எல்லாம் கிடைச்சா கொண்டு கொடுத்தா பணம் தர்றேன்னு. ஒருத்தர் வெளியூர்ல இருந்து இவர் தேடி வந்தாரு. 10 பாட்டு ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கு, வேணுமான்னு கேட்டாரு. வாங்கிக்கிட்டு எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. 50 ரூபாய் கொடுக்க முடியுமான்னாரு. 50 ரூபாய் கொடுத்தாரு. 1 மாத சம்பளம். எனக்கு இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம்னா 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்து ஒரு தேடிட்டு ஒரு ஆவணத்தை நான் வாங்கினேன்னா நான் பெரிய மனுஷன். அப்படி நான் வாங்குறாரு. ஆண்டுதோறும் 2 மாதம் நான் சொந்த செலவுல தில்லிக்கு போய் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வர்றேன். அதனால எனக்கு சொல்ற யோசியது இருக்கு. உவேசா 1 மாத சம்பள பணத்தை கொடுத்து எத்தனை தமிழறிஞருக்கு எண்ணம் சொல்லுங்க. இன்னைக்கு கல்லூரி பேராசிரியர், பல்கலைக்கழக பேராசிரியர் இருக்காரு. 1 மாத சம்பளத்தை கொடுத்து தன் தேடுகிற ஒரு நூல் கிடைச்சு வாங்கி வர அவர் வாங்கினார். அதனாலதான் அவரை தமிழ்தார் சும்மா ஒருத்தனை சொல்ல முடியாது. மிகச்சிறந்த மனிதர். சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அவர் திருவேட்டீஸ்வரன் பேட்டைங்கிற ஒரு சென்னையில் இருக்கு, அங்க குடியிருந்தாரு. முனைவர் பட்ட ஆய்வாளர் இளங்கோ வந்திருக்காரு. தனிப்பாளர் திறனோட யாப்ப பத்தி செய்யறாரு. எனக்கு நிறைய உறுதுணையா என்னுடைய கண்டுபிடிப்பு செயல்பாடுகள்லாம் இருக்காரு. நானும் அவரும் அந்த இடத்துக்கு மிதிவண்டியில போய் சுத்திட்டு வருவோம். அப்ப அவர்தான் அந்த கதையை சொன்னேன். என்னன்னா, அவர் அந்த கோயில மையப்பட்ட அந்த 4 தெருவையும் சுத்தி வருவாராம். காலையில வரும்போது என்ன பண்ணுவாரா, அந்த தெரு முனையில ஒரு ஆயா இட்லி கடை, வயசான பெண்மணி இட்லி இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 4 8 ஒரு கணக்கு வச்சிருப்பாராம். அதை அந்த ஆயாட்ட பாட்டிக்கிட்டு கொடுப்பாராம். அந்த அம்மா ஒரு 20-25 இட்லி அந்த தொகைக்கு எவ்வளவு கொடுக்கலாமோ அதை கொடுப்பாங்களாம். அவர் வாங்கிக்க மாட்டார். அங்க பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஏழை எளியவர்கள் பரதேசிகளுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லுவோம். 4 இட்லி இருக்கு. எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சிருக்கிறார். அவர் ஏதோ ஒதுங்கி வாழ்ந்த மனிதர் இல்லை. அது மாதிரி திருவண்ணாமலைக்கு போறாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க, இங்க ஒரு சாமியார் மாதிரி ஒரு வயதான அவர் வாரம் அங்க பிரதர்ஷனம் இந்த கோயில் முழுவதையும் பண்றாரு. அங்க பிரதர்ஷனம் தெரியுமா? டிவி சீரியல் எல்லாம் பார்த்துருக்கீங்க. பண்பையில் கூட வந்து அப்படியே உருண்டு கோயில் முழுவதும் மனம் மாற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்கள்லாம். அவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்திருக்கிறாரு, தற்செயலா வந்திருக்காரு. உவேசாவுக்கு புதிய வயது, 70 வயசுக்கு மேல. ஒரு பரதேசி, யாரு என்ன எந்த ஊர் எதுவுமே தெரியாது. அவர் செய்யற ஒரே காரியம் என்ன, வாரந்தோறும் அங்க பிரதர்ஷனம் பண்றாரு. திருவண்ணாமலை அந்த பெரிய கோயில. அவர் வந்த உடனே அவரை வணங்கிட்டு அவர் காலில் விழுந்து வணங்குறாரு. நாமெல்லாம் உவேசா காலில் விழுந்து வணங்க முடியலையே நினைக்கிறோம். உவேசா ஊரு பேர் தெரியாத அடிச்சு வேட்டி கட்டி இருந்த பரதேசி காலில் விழுறாரு. எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நீங்க போய் இந்த சாதாரண ஆள் காலில் சொல்றாரு. இந்த உடம்பு மேல நம்ம எவ்வளவு பெரிய பற்று வச்சிருக்கோம். ஆனா அந்த உடம்பு மேல பற்ற துறந்துட்டு ஒரு மனிதன் அவ்வளவு பெரிய திருவண்ணாமலை கோயில உருண்டு வணங்குறான்னா அவர் எவ்வளவு பெரிய வணங்கத்தக்க அதனால கால் வணங்குறேன். அப்படி மனிதர், மிகச்சிறந்த மனிதர். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறது, சாதி பார்க்கல, வயசு பார்க்கல. அது மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கிறார் உவேசா. அவரை பார்க்க இன்னொரு தமிழறிஞர் வர்றார். அவர் யார் அப்படின்னா வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையோட பையன். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையார் அதுக்காக தெரியுமா? தெரிஞ்ச ஒரு 1000 ரூபாய் பறிச்சுட்டார். என்ன கூட 1000 ரூபாய் கொடுக்கணும் ஆசிரியர்கள் சொல்லுங்க. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைதான் முதல்ல திருப்புகழை கண்டுபிடிச்சு தேடி கொடுத்தது. அந்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைக்கு ஒரு பையன், அது யாரு? ரொம்ப பெரியவர். அவர் தான் திருப்புகழுக்கு முதல்ல உரை எழுதுறாரு. செங்கல்வராய பிள்ளை பேர். செங்கல்வராய பிள்ளை பேர். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, செங்கல்வராய
ஊவேசாவை பார்க்க வர்றாரு, உடம்பு சரியில்லைன்னு. ஊவேசா படுத்திருக்கிறார். ஊவேசா அவர் பக்கத்துல போயிருக்காரு. அவர் காலை தொட்டு வணங்குறார். ஊவேசாவுடைய காலை தொட்டு, சாமிநாதையர் காலை தொட்டு செங்கல்வராயக்குள்ள வணங்குறார். இந்த சாதி பெரிய பிரச்சனையா இருக்கு, உடைக்கும். பதறி போயிடுறாரு. தன் பாதங்களை தொட்டு செங்கல்வராயக்குள்ள வணங்கினோட நீங்க எவ்வளவு உவேசா ரொம்ப பெரியவர் நாம் நினைச்சிருக்கோம். அவர் சொல்ற செங்கல்வராயக்குள்ளை பார்த்து, நீங்க எவ்வளவு பெரியவர், இளையவர் தான் தெரியும். உவேசாவோட செங்கல்வராயக்குள்ள இளையவர், நீங்க எவ்வளவு பெரியவர், திருப்புகளுக்கு குறைவதற்கு கையிலியா, இந்த கையில அந்த கையை வாங்கி கண்ணுல அவர் காலத்துக்கு வணங்குறார். இவர் அவர் கையை வாங்கி தன் கண்ணுல ஒத்திக்கிறார். கையெழுத்து சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாரு. தமிழ்னு வந்தா அந்த மனுஷனுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கடவுள் கூட நான் மட்டும். ஒரு ஊருக்கு போனாரு, கோயிலுக்கு போனாரு. கோயில இருந்த சுவடி எல்லாம் பார்க்கணும்னு கேட்டாரு. கோயில இருந்து சொன்னாரு, போன வாரம் தான் ஆகமத்தை சொல்லி இருக்கிறபடி கோவை ஜோடியெல்லாம் நெருப்புல போட்டோம், நல்ல நெய்யெல்லாம் ஊற்றி போட்டோம். என்ன சொன்னாரு, ஆகமம் சொன்னபடி நீ நெருப்புல போட்டுட்டோன்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு ஆகமம் சொல்லி இருந்தா அந்த ஆகமத்தை தான் முதல்ல நெருப்புல போடணும். அவரை விட ஒரு பகுத்தறிவாதியை பார்த்த முடியுமா? ஒண்ணு ஆகமம் சொல்லி இருக்காதுங்கிற நம்பிக்கை, இன்னொன்னு சொல்லி இருந்தா அந்த ஆகமம் தான் முதல்ல தீக்கிறையாங்க. இங்க கம்பராமாயணத்தை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோங்கிறாங்க. ஆகமத்தையே தீக்கிறையாங்கன்னு சொன்ன புரட்சியாளர் தான் முன்னோடி புரட்சியாளர். ஒரு தடவை 10 பாட்டை தேடி திருநெல்வேலி புறப்படுறாரு. காலையில 10 பாட்டை தேடி புறப்படுறாரு. அவங்க அப்பா கொடுத்தாரு, 10 நாள் விடுமுறை, நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துடுறேன், 10 பாட்டு ஓலைக்கு போய் தேடி. அவர் என்ன சொல்றாரு, போகக்கூடாதுன்னு. அவங்க அப்பா என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? நம்ம யாரு? பிராமணர். பிராமணருக்கு முக்கியமான கடமை என்ன? ஆண்டுக்கு ஒரு தடவை ஆவணி அப்படின்றத பூங்குல மாத்துறது. ஆவணி அப்படின்ற அந்த 10 நாள் விடுமுறைகள் தான் வருது. நம்ம குல தர்மம், அந்த நேரத்துல நீ ஊருக்கு போக கூடாதுங்கிற. அப்பா மேல ரொம்ப பாசம். உங்களுக்கு எல்லாம் அப்பா மேல நிறைய பாசம் இருக்கும் இருக்கணும். இல்லைன்னா அன்னையும் தந்தையும் முன்னாடி அப்பா மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம். அப்பா பேச தட்டவே மாட்டாரு. ஆனா தமிழ்ல வந்தா தட்டி இல்ல, நம்ம குல தர்மம் போனாலும் பரவாயில்ல, நான் போற ஊர்ல மாத்திக்கிறேன், நான் ஊருக்கு போயிட்டான் இருக்கிறேன். 2 விஷயத்த மறுக்கிறார். தந்தை சொல் மீறுகிறார். தந்தை சொல் மிக்க மனுஷன் நினைக்கிறவர் மீறுகிறார். அடுத்தது ஐயர் ஐயர் அவர் சில பேர் நினைக்கிறாங்க, அதுக்கானதே வேண்டாங்க, அது முக்கியம் இல்லைன்னு. அப்ப எழுதுறாரு, ஒரு வரி எழுதிட்டார், எழுதிட்டார், 10 பாட்டை விட சிரவணம் எனக்கு முக்கியமாக படவில்லை. அவரை போய் ஐயர் ஐயர் சிரவணம்னா ஆவணியை விட்டோம், 3 மாதம். 10 பாட்டை விட எனக்கு சிரவணம் முக்கியமாக படவில்லை. அவர் அப்பா பேச்ச மீறிட்டார், பிராமண தர்மத்தை மீறிட்டார். புறப்பட்டு போறாரு, ஒரு மாட்டு வண்டி ஏறி போறாரு. அந்த காலத்துல சூட் கேஸ் கிடையாது, நீங்க எல்லாம் மாட்டிக்கிற பையெல்லாம் கிடையாது. ஒரு தகர பெட்டி, அதுல வேட்டி எல்லாம் மடிச்சு போறாரு. 2 தெரு மாட்டு வண்டியில போறாரு. 2 தெரு போனாங்க, மாட்டு வண்டி போடதான் பொட்டியில இருந்த வேட்டி சண்டையெல்லாம் விழுந்துருச்சு, அழுக்காயிடுச்சு. பாருங்க, சரி வீட்டுக்கு போய் வேற உடைய எடுத்து போலாம்னா வீட்டுக்கு போனா, நான் தான் முதலே சொன்னேன்ல, என் பேச்ச மீறி இல்ல, நம்ம சாமி இத மீறி இல்ல, உங்களுக்கு நல்லா வேணும் வீட்டுல உட்காருன்னு சொல்லுவாருன்னு திருப்பி இன்னொரு வண்டி பிடிச்சிட்டு போறாரு. ரயில் ஏறாரு கும்பகோணத்துல. ஒரு 25 கிலோமீட்டர் ரயில் போகுது, ரயில் நின்றுடுச்சு. என்னாச்சு? முதல் தெரியுமா கதை? சொல்றீங்களா? தீ பிடிச்சிருச்சு. அப்ப தீ பிடிச்ச உடனே எல்லாம் இறங்கிட்டாங்க. பாருங்க, தந்தை சொல்ல மீறுறார், குல தர்மத்தை மீறுகிறார், மாட்டு வண்டி கவுந்தார், மதுமந்தம் நடக்கிறத துறக்கிறார், தீ பிடிச்சிருக்கு, இன்னொரு சரணத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு
தமிழுக்காக அவருடைய பயணம் தொடர்ந்து. அப்ப தமிழ்னு வந்தா அவர் சாதி பார்த்தது, சமயம் பார்த்தது. சமயம் பார்த்தது இல்லைன்னு ரெண்டு செய்தி சொல்றேன். அந்த காலத்துல ஒரு அம்மா இருந்தாங்க, ஜுனைதா பேகம், சித்தி ஜுனைதா பேகம். அவங்க ஒரு நாவல் எழுதிருக்காங்க. நாவல் என்ன, புதினம் எழுதிருக்காங்க. அதுக்கு உவேசா எழுதுறேன். நான் பழந்தமிழ்தான், எனக்கு நாவல் வேண்டாம்னு சொல்லல. நான் ஐயர், நான் சனாதனம், நான் இந்து, ஒரு முஸ்லீமுக்கு கணித்துறை எழுதுறதா சொல்லல. நான் ஒரு பெண்ணுக்கு முன்னுரை கொடுக்கிறதா சொல்லல. தமிழ் 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 வாழ்ந்தார். அந்த ஜுனைதா பேகத்தின் நூலுக்கு ஒரு முன்னுரை எழுதி ஒரு உமர் கயாம்னு ஒரு கவிஞர் கண்டுபிடிங்களா, அழகா கவிமணி மொழிபெயர்த்திருக்காரு. என்ன, வெயிற்கேற்ற பேசும் தென்றல் காற்று. நம்ம படிச்சோமா, கையில் கம்பல் உண்டு. நான் பாருங்க அந்த காலகட்டத்தில் என்ன அழகா சொன்னாங்க. ஒரு நாள் அந்த 6 மணி வரைக்கும் படிச்சு. அப்படி உமர் கயாம் பாட்டுக்கு பல தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆனா ஒரு முஸ்லீம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு, மின்னா 100 தீன், மின்னா 100 தீன். அந்த முஸ்லீம் புலவர் 100 காணிட்டு கொடுத்திருக்காரு. அப்ப சாதி பார்க்கல, சமயம் பார்க்கல, பால் பார்க்கல, ஏழை பணக்காரன் வயசு பார்க்கல. அப்படி வாழ்ந்த ஒரு மாபெரும் ஆளுமை மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதரின் பிறந்த தினத்தில் அவரை குறித்து சிந்திப்பதில், அவரை குறித்து பேசுவதில், அவர் கைப்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்த இடத்தை உங்களை சந்திப்பதிலும், நீங்கள் இதெல்லாம் இங்க இருந்திருப்பதிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் எந்த கூடத்துக்கு போனாலும் புதுசா செய்திய சொல்லாமல் விடுவதில்லை. நேரம் ஆனதுனால ரொம்ப சொல்லல, ஒரே ஒரு செய்தி சொல்றேன். வாழற காலத்திலேயே எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுற வாய்ப்பு கிடைக்காது. இப்ப நீங்க எல்லாம் கொண்டாடிக்கிறீங்க, மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள், மாணவர்களுக்கு சக மாணவர்கள் இப்ப கொண்டாடிக்கிற பண்பாடு கல்ச்சர் வந்துருச்சு. பாரதியார் கூட அவர் வாழ்ந்த காலத்தை பிறந்த நாளே கொண்டாடுறது. அவர் வீட்டுல செல்லமா பாயசம் வச்சாங்க. ஆனா ஊரு உலகம் நண்பர்கள் யாரும் பாரதியாருக்கு பாரதியார் வாழ்ந்த காலத்தை பிறந்த நாள் கொண்டாடினதே கிடையாது. அவர் இறந்த பிறகுதான் இறந்த நாள் தான் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஏன், எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் இறந்த நாள் தான். அதுலயும் சண்டை விட்டு செப்டம்பர் 11 18 செப்டம்பர் 11 அவர் இறந்து போன தேதி தெரிஞ்சதுனால ஆண்டுதோறும் அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு பிறந்த தினம் தெரிஞ்ச பிறகு அதுலயும் சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அப்புறம் அவருடைய மைத்துனர் வச்சிருந்த குறிப்பேட்டில் அந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து பிறந்த தேதியை உறுதிப்படுத்தி பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த காலத்துல பெரிய தலைவர்கள், அறிஞர்களுக்கெல்லாம் கூட வாழும் போது பிறந்த நாள் கொண்டாடுற வாய்ப்பு பெரும்பாலும் தமிழ் சமூகத்தில் இல்லை. ரொம்ப அரிதா தான் நடந்திருக்கு. ஆனா விதிவிலக்கா 1-2 பேரை சொல்லலாம்னா அதுல வாழ்ந்த போதே பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட மாபெரும் அறிஞர் உபேசம். அவங்க வீட்டுல இல்ல, அவர் வேலை பார்த்த ஆசிரியராக வேலை பார்த்த கல்லூரியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அவர் பிறந்த நாளை வாழ்ந்த போதே கொண்டாடு. இவ்வளவு பெரிய வியப்பு. அப்ப அதுல மணிமகுடமா அவருடைய 80வது பிறந்த நாள் சென்னையில் கொண்டாடப்பட்டது. அப்படி சென்னையில கொண்டாடப்பட்ட போது எல்லாரும் பேசி முடிக்கிறாங்க. அவருக்கு எல்லாம் விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு 3000 ரூபாய் பண முடிப்பு கொடுத்துருக்காங்க. 3000 ரூபாய் பண முடிப்பு கொடுத்துருக்காங்க. சர்வகலா சங்கத்துல உருவப்படத்தை திறந்து வச்சிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல அவர் படத்தை திறந்து வச்சிருக்காங்க. எல்லாரும் பெரிய பெரிய அறிஞர்கள், தலைவர்கள் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு நன்றி சொல்றார். அவர் என்ன நன்றி சொன்னார் மட்டும் படிக்கிறேன். அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அவர் எவ்வளவு சிறந்த மனிதரா இருந்திருக்கார், எவ்வளவு நன்றி உணர்ச்சியோட இருந்திருக்கார், எவ்வளவு ஆசிரியர்களை நினைத்து போற்றி இருக்கிறார். நீங்கெல்லாம் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் படிக்கிறார். என்னிட்ட எல்லாம் இருக்காங்க, என்னுடைய மாணவர்கள் எல்லாம் என்கிட்ட இருக்காங்க. ராதாகிருஷ்ணனா இருந்தாலும், கஸ்தூரியா இருந்தாலும், சுஜா இருந்தாலும்,
கணேசா இருந்தாலும் எல்லாரும் இருக்காங்க. என்னுடைய பெரிய பலமே என்னுடைய ஆசிரியர்கள், என்னோட மாணவர்கள். எனக்கு மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இந்த பொற்கோ, நம்ம காலத்து பாரதிதாசன் போல இருக்கிற ஈரோடு தமிழன்பர் இப்ப இல்ல. ஆனா பாரதிதாசன் ஆராய்ச்சியில தலை சிறந்த அறிஞர் இளவரசன் நேற்று ஒரு விருது கொடுத்தாங்க, சிறந்த தமிழறிஞர். அந்த விருதை என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை ஐயா இளவரசன் தான் காணிக்கையாக்கி மேடையில சொன்னேன். அது எனக்கு எப்படி ஒரு பெரிய பலமோ அது போல இன்னொரு பலம் என்னுடைய இந்த மாணவர்கள் தான். ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் தான் நான் இப்படி உங்கள்கிட்ட கம்பீரமா பேசிட்டு இருக்கேன். அப்படி எப்படி இருந்தா உண்மையா நம்ம காலத்துக்கு உண்மையேன்னு படிச்சு காட்டுறேன். இப்பொழுது ரொம்ப இது 1935 ஆண்டு. அப்ப எவ்வளவு ஆண்டு? 90 ஆண்டுக்கு முன்பு உள்ள தமிழ்நாட்டில் கிடைக்காம டெல்லியில இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்த சுதேசமித்திரன் தமிழின் முதல் பெரிய நாளிதழ் இதுதான். அதுக்கு முன்னமா 1-2 10 நாள் 3 மாசம் 6 மாசம் உயிர் விட்டுடுச்சு. இதுதான் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு நடந்த தமிழின் முதல் பெரும் நாளிதழ். அதுல 1935 உள்ள பத்திரிகை கண்டுபிடிச்சு எடுத்து வந்து அதுல எல்லாம் ஒரு பகுதி படிக்க போறேன். இப்பொழுது என்னுடைய மனம் சந்தோஷ சாகரத்தில் மூழ்கி இருக்கின்றது. சாகரம்னா என்ன? இப்ப நீங்க போற இடம் படிக்கவே கடினமா இருக்கு. பகவான் தரிசனம் அளித்த போது சொல்லுவதறியே வாணி புதிய தோற்றம் போற்றி என்று கூறியது நினைவுக்கு வருகிறது. மீண்டும் இளமை வந்தார் போன்ற ஊக்கம் உண்டாகிறது. இவ்வளவு பேர் வாழ்க்கை கொண்டாடும் போது அவர் என்ன சொல்றாரு? எனக்கு மீண்டும் இளமை வந்தது போல் இருக்குன்னு சொல்றாரு. மீண்டும் இளமை வந்தார் போன்ற ஊக்கம் உண்டாகிறது. இன்னும் நான் செய்ய எண்ணி இருக்கும் பல தமிழ் பணிகளும் இடையூறின்றி நிறைவேறும், தமிழர் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. 80 வயதுல அவர் என்ன எண்ணம்? இன்னும் பல இன்னும் நான் செய்ய எண்ணி இருக்கும் பல தமிழ் பணிகள். இன்னும் பல தமிழ் பணி. 80 வயசு. அடுத்து சொல்றாரு, இந்த கொண்டாட்டத்தை நடத்த முன்வந்த நிர்வாக சபையார்பால் நான் மிக்க நன்றி அறிவு பாராட்டுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டாருடைய நல்லன்பை நான் நன்கு அறிந்து ஊக்கம் பெற அவர்கள் முயற்சி உபகாரமாயிற்று. நிதிக்கு உதவி செய்தவர்களுக்கும் 3000 ரூபாய் கிடைச்சிருக்கல, நிதிக்கு உதவி செய்தவர்களுக்கும் உபச்சார பத்திரங்கள் வாசித்தளித்த ஸ்தாபனங்களுக்கும் அன்பர்களுக்கும் பத்திரிகைகளில் என்னை பாராட்டி எழுதிய பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் பிற அன்பர்களுக்கும் என் நன்றி அறிவை தெரிவிப்பதை அன்றி வேறு என் செய்ய பல்வேறு. அடுத்துதான் ரொம்ப முக்கியமான இடம். இவ்வளவு உபச்சாரத்திற்கும் சில பேர் நினைக்கிறாங்க உபேசா அவரேவா செஞ்சுட்டாரு அப்படின்னு. யாரும் நான் ஒருவரே செய்ய முடியாது. அந்த காலத்துல கஸ்தூரி, ராதாகிருஷ்ணன், இளங்கோ இப்படி மாணவர்கள் உதவியால் தான் நான் பல வேலை செஞ்சிருக்கேன். தனி மனிதனா யாரும் செய்ய முடியாது. உபேசாவுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. அதை சொல்றாரு, இவ்வளவு உபசாரத்திற்கும் நான் ஒருவனே உரிய நல்லன். என் இளமை தொடங்கி எனக்கு பாடம் சொல்லி வந்த ஆசிரியர்களும், மகாவித்வான் மட்டும் இல்ல, செங்கன விருதாகர ரெட்டியார் தான் யாழ்ப்பாணத்தை படிக்கிறார். கோவிந்த ஐயர்னு ஒருத்தர் தான் நுட்பமா விருப்பம் எழுத கற்றுக் கொடுக்கிறார். நிறைய பேர் படிக்கிறார். ஊரா போய் படிக்கிறார். இளமை தொடங்கி எனக்கு பாடம் சொல்லி வந்த ஆசிரியர்களுக்கும் அவ்வப்போது என்னை ஆதரித்து வந்தவர்களுக்கும் ஒரு ஊர்ல போய்
போட்டு இடம் கொடுத்தவங்க. என்னுடைய படிப்புகளுக்கு ஏடு தருதல் முதலிய பல வகை உதவிகளை செய்தவர்களுக்கும் பணம் கொடுத்திருக்காரு, பணம் கொடுக்காமலும் பெற்றிருக்காரு. அவங்களையெல்லாம் நினைச்சு நன்றி சொல்றாங்க. என்னுடைய படிப்புகளுக்கு ஏடு தருதல் முதலிய பல வகை உதவிகளை செய்தவர்களுக்கும் உடன் இருந்து சகாயம் செய்தவர்களுக்கும் பிறருக்கும் இவ்வுபகாரத்தில் பங்கு உண்டு. எனக்கு கிடைச்ச பெருமையில யார் யாருக்கெல்லாம் பங்கு உண்டு? சின்ன வயசுல இருந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், ஓலைச்சுவடி கொடுத்தவங்க, ஒப்பிடுறதுக்கு உதவி செஞ்சவங்க, அந்தந்த ஊர்ல சோறு போட்டு ஆதரிச்சவங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தம் தான் இன்னைக்கு பாராட்டு பெற்றாலும் அத்தனை பேருக்கு இந்த பங்கு இருக்கின்ற. அவர்கள் உதவியின்றி நான் என்னுடைய தமிழ் பணிகளை இயக்க முடியுமோ? எப்பவுமே ஒரு தனி மனிதனால் மட்டுமே எல்லாத்தையும் கவிஞர் வேண்டா கவிஞர் இல்லையா? அவங்களுக்கு கூட கூகுள்ல தேடி எறும்பை பத்தி வைரமுத்து ஒரு கவிதை எழுதுறாங்க. எறும்பு சொல்வா உலகத்தில் எல்லாருக்கும் அதை செய்தி தேடிக்கிறார். அடுத்து சொல்ற பல வருஷமாகிய வருஷமாகிய இவ்வாண்டு தமிழாண்டு சொல்லுவாங்க, இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆண்டு மரபு இல்லையா? அந்த வருஷமாகிய இவ்வாண்டு என்னுடைய ஆசிரியராகிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பிறந்தவர்கள். நான் பிறந்த வருஷம் சொல்லல, 80 நடக்குது. என்ன சொல்றாரு? என் ஆசிரியர் பிறந்த வருஷத்தை எனக்கு இந்த பாராட்டு நடக்குதுங்கிறார். வருஷமாகிய இவ்வாண்டு என்னுடைய ஆசிரியராகிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பிறந்த வருஷம். ஆசிரியர் மேல எவ்வளவு அன்பு பாருங்க. அடுத்த ஒண்ணு சொல்றாரு, எனது ஜன்ம தினமாகிய உத்தரட்டாதி, அவர் பிறந்த நட்சத்திரம் உத்தரட்டாதி. அது எதுக்கு அடுத்து வருதான்? எதுக்கு அடுத்து வருது? அதுதான் தெரியுமா? எனது ஜன்ம தினமாகிய உத்தரட்டாதி அவர்களுடைய ஜன்ம தினமாகிய புறட்டாதியை அடுத்து உள்ளது. நான் அவருக்கு பின்னாடி வரேங்கிறத எப்படி சொல்றாரு? எனது ஜன்ம தினமாகிய உத்தரட்டாதி அவர்களுடைய ஜன்ம தினமாகிய புறட்டாதியை அடுத்துள்ளது. அவர்களுடைய ஜனனத்தை நினைவுறுத்தும் இவ்வாண்டில் நான் இந்த இத்தகைய உபசாரங்களை பெற்றது அவர்களுடைய அன்பு இன்னும் என்னை பாதுகாத்து நிற்கின்றது என்பதை எப்படி பாருங்க. ஆசிரியர் நினைக்கிறார், அவர் அன்பு, ஆசிரியரோட அன்புதான் இன்னும் என்ன பாதுகாத்துங்கிறத இதெல்லாம் உணர்த்துதுன்னு சொல்லுகிறார். நான் பெரியாரு, நான் உழைச்சிட்டேன் சுயம்புமா அவர் சொல்லல. அடுத்து சொல்ற, எனக்கு நம்முடைய இரண்டாவது உருவத்தை நினைச்சுக்குங்க. எனக்கு தம்முடைய தமிழாசிரியர் ஸ்தானத்தை அளித்து பாதுகாத்த ஸ்ரீ தியாகராஜ செட்டியார் அவர்களுடைய அன்பை நினைக்கிறேன். இந்த தியாகராஜ செட்டியார் தான் கும்பகோணம் தான் அவருக்கு தன்னுடைய இடத்தை வேலையை வாங்கி கொடுக்கிறார். தியாகராஜ செட்டியார் அவர்களுடைய அன்பை நினைக்கிறேன். அவர்கள் முயற்சியால் ஒரு நல்ல ஸ்தானம் எனக்கு கிடைத்ததற்கு அறிகுறியாக நான் இருக்கும் இடத்திற்கு தியாகராஜ விலாசம் என்ற பெயரை வைத்தேன். எனக்கு ஒரு இடத்தை கல்லூரியில கொடுத்தாரு. எனக்கு ஒரு இடத்துல வீடு, அதுக்கு என்ன பேரை நான் வச்சேன்? தியாகராஜ விலாசம் வச்சேன். எவ்வளவு நினைவு பாருங்க, ஒவ்வொன்றையும் எப்படி நினைவு கூறுகிறார் நன்றியோட. புகழ் உடம்பில் இருந்து என்னை பாதுகாக்கும் அவர்களுடைய இயல்பு என் நெஞ்சை விட்டு என்னும் அகலாது. அடுத்து சொல்றாரு, அவருக்கு சோறு போட்ட மடம் எது? அவர் எந்த மனத்தை சேர்ந்தவரு? திருவாரூர். திருவாரூரை ஆதீனத்தில் இளமை தொடங்கி நான் அடைந்து வரும் பல வகையான ஆதரவுகளை நினைத்து உள்ளம் உருகுகின்றேன். சுப்பிரமணிய தேசிகர்லாம் இல்லைன்னா அவர் இல்லை. திருவாவூரை ஆதீனத்தில் இளமை தொடங்கி
நான் அடைந்து வரும் பல வகையான ஆதரவுகளை இணைந்து உள்ள முதுகுகின்றேன். தக்கையாக பிறவி முதலிய ஏற்றுச்சுவடிகளை எனக்கு வழங்கிய தருமபுரம் ஆதீனத்தாரை தருமபுரம் மனத்தார் உபகாரத்தை என்றும் மறவேன். எனது உருவப்படத்தை இங்கே அமைக்க தந்து என்னை பிரகாசப்படுத்திய திருப்பனந்தார் காசி மடாலய தலைவர்களை நன்றாக வாழ்த்துகிறேன். எல்லாரையும் மாணவர் மாதிரி விளையாடுன்னு நினைக்கிறேன். இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய அன்பை புலப்படுத்திய எல்லோருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை மீண்டும் செலுத்துகின்றேன். அப்புறம் சொல்றாரு, அயற்சியினாலும் மறதியினாலும் பல அன்பர்களையும் பற்றி சொல்ல நேரமின்மையினாலும் இங்கே சொல்லப்படாத அன்பர்கள் யாவரும் இதுகாலும் சொன்னவற்றை நமக்கும் உரியனவாக கொள்ளும்படி வேண்டுகிறேன். நான் பல பேரை மறந்துருக்கலாம், நேரம் இல்லாம போயிருக்கலாம். அவங்க எல்லாம் நான் இவங்களுக்கெல்லாம் சொன்னதை தங்களுக்கும் சொன்னதா நினைச்சுக்கணும். எல்லோருக்கும் நன்மையை உண்டாக்கி அருளும்படி சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார். எப்படி வாழ்ந்திருக்கிறார், தனக்கு சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை போற்றுகிறார், வேலை வாங்கி கொடுத்த தியாகராஜ செட்டியாரை போற்றுகிறார், அவருடைய மாபெரும் ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுப்பிரமணியை பற்றி போற்றி போற்றி சொல்லுகிறார், உதவியவர்களை எல்லாம் சொல்லுகிறார், ஆதீனகர்த்தர்களை எல்லாம் சொல்லுகிறார். இன்னும் விட்டு போயிருந்தா யார் யாரும் அத்தனை பேருக்கும் இதையே எடுத்துக்கணும்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நான் செஞ்சேன்னு சொல்லல, நான் மட்டுமே செஞ்சேன்னு சொல்லல. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா உமேஷா மேல காய்ப்பு இருக்காது, எரிச்சல் இருக்காது, பொறாமை இருக்காது. தமிழ் தாத்தான்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் புரியும். உண்மையில தமிழ் தாத்தான்னு சொல்றது என்னமோ தமிழுக்கே அவர்தான் தாத்தான்னு சொல்லல. பொறி விக்கிற கிழவர் இருந்தாலும் பொறி தாத்தான்னு சொல்றோம். பஞ்சு மிட்டாய் இப்ப நஞ்சு மிட்டாய் ஆயிடுச்சு, பஞ்சு மிட்டாய் தாத்தா வந்தா பஞ்சு மிட்டாய் தாத்தான்னு சொல்றோம். தமிழே பேசிட்டு இருக்கிற தமிழ்ல பெரிய இது படித்த ஒரு தாத்தா வயசானவங்க கல்வி சொன்னார். ஒண்ணு இல்ல, இது கூட புரியல. பொறி விக்கிறவங்க பொறி விக்கிற தாத்தான்னு சொல்ற மாதிரி தமிழ் விக்காம தமிழை கொடுத்த தாத்தா தமிழ் தாத்தா சொல்றாரு கல்வி. இதுக்கு வேற அர்த்தம் தான் புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் 1000 பேர் 1000 வகையா சொன்னாலும் சண்டை இலக்கியம் இருக்கிறவரை, சிலப்பதிகாரம் இருக்கிறவரை, சிந்தாமணி இருக்கிறவரை இருக்கும். யுகம் முடிவுன்னு சமயவாதிகள் சொல்றாங்கல்ல, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. அதனால எல்லா காலத்திலும் தமிழ் இருக்கும். தமிழ் இருக்கிறவரை தமிழ் தாத்தா சூரியசாமி கொண்டு நீங்கள் என் சரித்திரத்தை, மகாவித்வான் மீனாட்சி அவர்களுடைய சரித்திரத்தை இந்த முதுகலை படிக்கிற காலத்திலேயே ஒரு முறையாவது படித்து விட வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்து. முனைவர் யா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு நூல் நிலைய செயலாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். இந்நேரம் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யும் நேரம். தமிழ் தாத்தாவின் வரலாற்றை கருத்துக்களாக பதிவு செய்த பேராசிரியர் பெருமக்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கும் நேரம். முனைவர் யா மணிகண்டன் ஐயா அவர்கள் சான்றிதழினை நினைவு பரிசினையும் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.